இந்த தனுஷ் நயன்தாரா பிரச்சனையில நயன்தாரா தனுஷ்க்கு எழுதின அந்த 3 பக்க லெட்டர்ல இருந்து நான் 2 ஜெர்மன் வார்த்தைகள் கத்துக்கிட்டேங்க. ஷேர் அண்ட் ஃப்ரூடு த ஜாய் ஆஃப் அனதர் மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்டதை பார்த்து சந்தோஷப்படுறது, அவங்களோட துயரத்தை பார்த்து சந்தோஷப்படுறது, அதுதான் ஷேர் அண்ட் ஃப்ரூடு. இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, இதுக்கான பாசிட்டிவான வேர்டு என்னன்னு பார்த்தேன். மிட் ஃப்ரூடு, டு பி ஹாப்பி வித் சம்மோன் எல்ஸ் சக்சஸ், அதாவது அடுத்தவங்களுடைய வெற்றியை கொண்டாடுவது, அவங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அதே போல வெற்றி உங்களுக்கும் கிடைக்கும். இது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன், அதுக்கான வேர்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதை தனக்கு சாதகமா மாத்திக்கிறது, அவங்களுக்கு பேர் என்ன? அதான் யூடியூபர்ஸ் இல்லைங்க, விளையாட்டுக்கு சொன்ன எக்ஸ்ப்ளாய்டர்ஸ். எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதை நமக்கு சாதகமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இது கொஞ்சம் மோசமான விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாதான் இந்த காலத்துல சர்வைவே பண்ண முடியும் போல. அடுத்தவங்களுக்கு நடக்கிற துயரத்தை பார்த்து சந்தோஷப்படுறதை விட இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த தனுஷ் நயன்தாரா பிரச்சனையில தனுஷ் தான் நல்லவர்னு எனக்கும் தோணுது. ஏன்னா நயன்தாரா நெட்ஃபிளிக்ஸ்க்கு தன்னோட டாக்குமெண்ட்ரிய ஓசியில் ஒன்றும் கொடுக்கல, காசுக்கு தானே வித்தாங்க. அதனால தனுஷே நல்லவர் நான் சொல்றேன். சரி, உங்களுக்கு யாரு நல்லவங்கன்னு தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? நான் முன்னேறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? எந்த ஒரு 4 பழக்கம் இருந்தா நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறலாம் அப்படின்னு லக் ஃபேக்டர் புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியுற ட்ரையாங்கிள் சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா நீங்களும் அதிர்ஷ்டசாலியா மாறலாம்.